காய்ஸ் இன்னைக்கு நம்ம குளோபல் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். தம்பி ஸ்கூலு வாங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எனக்கே பயமா இருக்கு காய்ஸ். அங்க எங்கடா இருக்காங்க உங்களுக்கு என்ன போர் வந்து விட்டதா? விபீஷணன் எங்கே? அவன் எதிரியிடம் சென்று விட்டான் தம்பி. இப்பொழுது நீயும் நானும் தான் இலங்கையை காக்க வேண்டும். அண்ணா, நீங்கள் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என் அண்ணன். நீயும் என்னை கைவிட்டு போவாயா கும்பகர்ணா? ஒருபோதும் இல்லை. உடுத்திய ஆடை நழுவினாலும் கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்குமோ அதுபோல நான் வருவேன் அண்ணா. உன் பாசம் என் கண்களை கசிய வைக்கிறது. செஞ்சோற்றுக்களின் கழிக்கவே இந்த போர். ராவணன் அன்புகள் என் மார்பை துளைக்க காத்திருக்கின்றன. நீ வீழ்ந்தால் இந்த ராவணன் ஒரு தோலை இழந்ததற்கு சமம். ஒருவேளை நான் திரும்பவில்லை என்றால் உங்கள் தம்பியை நினைத்து பெருமைப்படுங்கள் அண்ணா. உன் வீரம் ஒரு காவியமாக மாறும். போய் தர்மத்தை நிலைநாட்டி விட்டு வா. நம் சகோதரியின் மானத்தை காப்பாற்று. வானரப்படே தயாராகுங்கள். கும்பகர்ணன் வருகின்றான். மடிந்து விட்டார். என்னிடது தோல் சரிந்தது. மலையென எனக்கு பின்னால் நின்ற கும்பகர்ணா, ஒரு ராவணின் அம்புக்கு மடிந்தாயே. இந்த ஈரேழு உலகையும் ஒரு குடையின் கீழாலும் இந்த ராவணனுக்கு தன் தம்பியின் மரணத்தை கேட்கும் துரதிர்ஷ்டவசம் வந்ததே. விடாதே ராவணா, உன் கண்ணீர் உன் தம்பியின் வீரத்திற்கு செய்யும் இழுக்கு. தம்பியே, உன் ஆவி அடங்கும் முன்னே உன்னை கொண்டவர்களின் கதையை இதோ நான் முடித்து வைக்கிறேன். தந்தையே, தாங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? என் அத்தையின் மானத்திற்காகவும் என் சிறிய தந்தையின் உயிர் தியாகத்திற்காகவும் அவர்களின் மரணங்களில் மரியாதை செலுத்துகிறேன். மகனே, உன் வீரம் என் பலம். ஆனால் ராமன் ஒரு மாயாவி. எச்சரிக்கையாக இரு. போர் என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, புத்தியும் கூட. சிவனின் அஸ்திரங்களை நினைவில் கொள். தந்தையே, இன்று மாலைக்குள் வெற்றி செய்தியுடன் திரும்புவேன். இல்லையெனில் போர்க்களத்தில் மடிவேன். வெற்றியோ வீர மரணமோ அதை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். ஓ மகனே, உன் வெற்றி சங்கொலி இந்த உலகையே அதிர வைக்கட்டும். எங்களது இளவரசர் வந்துவிட்டார். இந்திரஜித் வாழ்க! இங்கிலீஷா? மன்னா, இளவரசர் இந்திரஜித் வீரமரணம் அடைந்து விட்டார். இந்திரஜித், என் அன்பு மகனே,
பகவனிடம், மலை போன்ற கும்பகர்ணன் மண்ணிடம் என் ஆயுயிர் மகனே மேகநாதன் வீழ்ந்தான். இதோ என் தங்கையின் கோலமோ என் நெஞ்சை சுடுகிறது. இறைவா, என் சுற்றம் அழிந்து விட்டது. இப்பொழுது நான் கனியாளாக நிற்கிறேன். நான் செய்தது தவறியது. என் தங்கையின் மானத்தை காக்க போராடியதா அறிஞன் என்று என்னை உலகம் போற்றும். ஆனால் பாசத்தினால் நான் தோற்றுவிட்டேனே. இல்லை, ராவணன் ஒருபோதும் தோற்க மாட்டான். என் மரணம் ஒரு காவியமாக வேண்டும். ராமா, இதோ பார், உன் முடிவை தேடி ராவணன் வருகிறேன். என் 10 தலைகளும் சிவபெருமான் தந்த வரங்கள். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலைகளுக்கு சான்று. நான் வீழ்ந்தாலும் தமிழர்களின் வீரமும் மானமும் வீழக்கூடாது. ஈழத்து மண்ணே, உன் மைந்தன் இதோ உனக்காக தன் உயிரை தரப்போகிறேன். ராமா! சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். உன் தங்கை அறம் மீறி நடந்ததால் தான் அத்தகைய சூழலுக்கு ஆளானாள். அவள் ஆளாகவில்லை, உங்களால் தான் அந்த நிலைக்கு ஆளாகப்பட்டால். அறம் பற்றி பேசுபவர்களே, நீங்கள் பெற்ற வெற்றிகளை நினைத்து பாருங்கள். உங்கள் அறம் எப்பொழுதோ வீழ்ந்து விட்டது. வாலிக்கு சுக்ரீவன், இந்திரஜித்திற்கு விபீஷணன். ராவணா, உனக்கான கடைசி வாய்ப்பு. சீதையை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு சரணடைந்து விடு. ராமா, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே இந்த ராவணனுக்கு பெருமை. உன் பிச்சை வேண்டாம், உன் வீரத்தை வாளில் பேசு. என் தம்பியை போல நான் ஒன்றும் கோழை அல்ல. எதிரியிடம் தஞ்சமடைய சீதையை விடுவதும் இல்லை, உன்னிடம் தலை வணங்குவதும் இல்லை. என் 10 தலைகளும் ஒவ்வொன்றாக மண்ணில் உருண்டாலும் அத்தனையும் உன்னை பார்த்து சிரிக்குமே தவிர ஒருபோதும் பயத்தினால் நடுங்காது. உன் வில்லின் வலிமையும் என் மார்பின் உறுதியும் இன்று உலகமே பார்க்கட்டும். ராவணா, உன் வீரம் ஈடு இணையற்றது, ஆனால் அறம் வென்று. ராமா, வெற்றி உனதுதான், ஆனால் ராவணன் என்றும் யாரிடமும் குடியாதவன். லக்குவா, இவனிடம் செல். ஒரு பேரரசன் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆள வேண்டும் என்று இவனிடம் கற்றுக்கொள். உத்தரவண்ணா.
லட்சுமணா, ஒருவன் எதை கற்க விரும்பினாலும் அவன் தலைமாட்டில் நிற்கக்கூடாது, கால் மாட்டில் பணிந்து நில். கல்வி என்பது அதிகாரத்தால் வருவதல்ல, பணிவால் வருவது. ராவணா, மரணம் உன் மார்பை தட்டுகிறது. உன் பொன்னகரம் சாம்பலாகிவிட்டது. இவ்வளவு இழந்த பிறகும் கர்வ கலந்த சிரிப்பு எப்படி சாத்தியம்? மரணம் என்பது ஒரு பயணம் லக்குவனா. நான் செய்த பாவங்களுக்கு என் உயிர் தண்டனை, ஆனால் என் கொள்கைகளுக்கு அழிவில்லை. நல்லதை உடனே செய், கெட்டதை தள்ளி போடு. எதிரியை ஒருபோதும் அற்பமாக நினைக்காதே, ரகசியங்களை உனக்குள்ளே வைத்திரு. ராவணா, உன்னை ஒரு எதிரியாக அல்ல, ஒரு வீரனாக, மகா பண்டிதனாகவே நான் வழி அனுப்புகிறேன்.